இன்னைக்கு எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில பேர் நிக்சனோட எவிக்ஷனுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளில போகும்போது இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணது தமிழ் பிக் பாஸ்ல இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். நிக்சனோட எவிக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோடோட ஒரு மேஜர் ஹைலைட் பாயிண்ட். பட் இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எபிசோட்ல நிறைய சம்பவங்கள் இருக்கு. விசித்ரா இன்னும் திருந்தல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சோ இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அப்படியே ஒன்னா கலந்து கட்டி ஒரே வீடியோல பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம லைக் பண்றீங்க. இப்போ நம்ம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே கமல் சார் வந்து வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நியூ இயர் வரப்போகுது உங்களுக்கு தெரியும். சோ இந்த வாட்டி நீங்க உங்களுக்கான நியூ இயர் ரெசல்யூஷனை சொல்ல தேவையில்ல. இங்க இருக்க யார் எந்த ரெசல்யூஷன் எடுத்தா அது அவங்களுக்கு டெவலப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த இடத்துல தினேஷ் எந்திரிச்சு சார் நிக்சனுக்கு தான் சார் நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன். அவன் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 50 பாட்டாவது எழுதி அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அடுத்து விஷ்ணு வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட வந்து லாக் பண்ணி வச்சிருக்காராம். ஒரு நல்ல ப்ராஜெக்டா தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அது இந்த வருஷம் நிறைவேறணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இன்ஃபேக்ட் தினேஷ், விஷ்ணு, மணி, ரவீனா இவங்க எல்லாருமே இந்த சைடு இருக்கக்கூடிய நிக்சன் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டு சொன்னாங்க. நிறைய பாட்டு எழுதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முதல்ல எந்திரிச்சு மாயா சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். அடுத்த வருஷத்துல இருந்தாது அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்களை மறக்காம அவங்க கூட இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி மறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தை இவங்களுக்கே ஒரு ரெசல்யூஷனா எடுத்துக்கக்கூடிய வார்த்தை. இவங்க பிரதீப் கூட என்ன பண்ணாங்க அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகமே இருக்காது போல. விஷ்ணு இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா மாயா பக்கம் அவர் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் 2-3 இடத்துல பூர்ணிமாக்கு ஜென்யூனா அட்வைஸ் பண்ணாப்ல. பூர்ணிமாவால சில விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாரு. அது மூலமா தான் கேப்டனே ஆனாரு. அதுக்கு அடுத்த வாரம் வச்சு செஞ்சாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க தங்கச்சி வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 4 வாரம் நல்லா கேம் விளையாண்டாரு. அது இவங்களுக்கு பிடிக்கல. ஆனா இவங்களுக்கு அவர் பண்ணதுதான் கரெக்ட். இவங்க எப்படி பிரதீப் ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் அவரும் இவங்களை வச்சு செஞ்சாரு. அதான் உண்மை. அதே மாதிரி பூர்ணிமாவும் சார் அவர் என்ன நம்ப வச்சு ஏமாத்துறாரு சார். அந்த பழக்கத்துல இருந்து ஒரு வெளியில வந்தா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்புறம் அர்ச்சனா வந்து விசித்ரா கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரவீனாவும் அதே தான் சொன்னாங்க. இந்த செக்மெண்ட் இதை வச்சு எப்படியோ ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கு அடுத்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா அதுதான் ஹைலைட். அழகா வந்தாப்புல முதல்ல எடுத்த உடனே ரவீனா வாய்ஸ்ல விசித்ரா கூப்பிட்டு என்ன விசித்ரா உங்களுக்கு ரவீனாக்கு அடிக்கடி கிச்சன்ல சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்ல விசித்ரா வழக்கம் போல நான் பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். அதனாலதான் சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ரவீனா கிளியரா சொல்லிடுச்சு சார் கிச்சன்னா எல்லா வேலையும் இருக்கும் சார். நாங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஜஸ்ட் வந்து பாத்திரத்தை மட்டும் கிளறி விட்டு ஓடி போயிடுறாங்க சார். நாங்க தான் சார் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்றோம். அவங்களும் எங்க கூட சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அழகா பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு கொடுத்துருச்சு. கமல் சார் உடனே என்ன விசித்ரா இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க விசித்ரா அடிச்சாங்க பாருங்க ஒரு அந்தர்பல்ட்டி. ஆமா சார் குக்கிங்கை விட ப்ரிப்பரேஷன் தான் சார் ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது சார். நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து தான் கமல் சார் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டாப்ல. விசித்ரா இந்த தப்பு ஒத்துக்கிட்டீங்க சரி. பட் கேமரா முன்னாடி நீங்க சில விஷயங்கள் பேசுறீங்களே அது எந்த வகையில சரி அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்க விசித்ரா அப்படியே புரியாத மாதிரியே நிக்க நீங்க என்ன வேணா பேசலாம் இந்த கேமுக்குள்ள. ஆனா இந்த கேமை தாண்டி சிலருடைய பர்சனல் லைஃபை டார்கெட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அப்படியே தினேஷோட மூஞ்சி இந்த இடத்துல சுருங்கிருச்சு. அவர் இந்த விஷயம் எடுக்கவே படக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. பட் விசித்ராக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கமல் சார் எடுத்தார் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. அதான் உண்மை. விசித்ரா இப்பவும் சார் தெரியல சார் அப்படி என்ன சார் வெளியில தப்பா போயிருக்கு எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆட்டிடியூடா கேட்க வெளியில ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப்ஸ் தெரிக்க விடுறாங்க. விசித்ராக்கு இதுலயே பாதி மூஞ்சி சுருங்கிருச்சு. அப்புறம் கமல் சார் இந்த இடத்துல லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்க சொன்ன அதே விஷயத்த திரும்ப எடுத்து இன்னொருத்தரை நான் புண்படுத்த விரும்பல அப்படின்னு இவர் சொல்லும் பொழுதுதான் விசித்ராக்கு புரிஞ்சுது. ஆமா சார் நான் சொன்னேன் சார் பட் டென்ஷன்ல அதெல்லாம் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உண்மையாவே இன்னைக்கு கமல் சார் பெரிய மனுஷத்தனமா ஒரு அட்வைஸ் பண்ணாப்ல. இந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துல சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய பர்சனல் 2 பேருடைய பர்சனல் விஷயத்துக்குள்ள நீங்க போகவே கூடாது. அதுவும் இல்லாம சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் இங்க இல்லவே இல்லை. அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு. அத பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி வெட்டு 1 துண்டு 2 பேச விசித்ராக்கு மூஞ்சி சுருங்கிருச்சு. சரி சார் நான் திருத்திக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க. பட் தினேஷ் கிட்ட ஒரு சாரி கூட சொல்லல. இதுக்கப்புறம் இவங்க அப்படியே இந்த இடத்துல தினேஷ் மேல வச்சு செஞ்சாங்க. எபிசோட் முடிக்கும் போது இன்னும் இவங்க திருந்தல. அதை பத்தி கடைசியில வர ஆனா இதை சொன்னதுலேயே விசித்ரா இந்த இடத்துல டோட்டலா ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா கண் கலங்கினாங்க பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் திரும்பவும் கமல் சார் வந்து வீட்டுக்குள்ள நிறைய கால்குலேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதுல ஒரு தீர்மானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவிக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாப்ல. முதல்ல நாமினேட் ஆனவங்க எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு எதனால மக்கள் உங்களை வெளியில எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன செக்மெண்ட் நடத்தி முதல்ல ரவீனா தான் எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு எடுத்து காமிச்சிருப்பாப்ல. உண்மையிலேயே ரவீனா ரொம்ப ஹாப்பியா தான் வெளில போனாங்க. ஆனா மணி இந்த இடத்துல ரொம்ப ஷாக் ஆயிட்டாப்ல. மாயால இந்த இடத்துல
ஒரு லேசான சிரிப்போட தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரவீனா எவிக்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாயாக்கு தான் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அடுத்து நிக்சன் தான் வெளில போவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப ஹாப்பியாவே உட்காந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல மணி ரொம்ப உடைஞ்சிட்டாப்ல. ஆனா வெளியில எதையும் காட்டிக்கல. எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல தான் அழுது ஒரு டிராமா மாதிரி கொஞ்சம் டிராக் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் ஹாப்பி தான், நான் வெளில போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மேபி ஏதாவது சில தப்பு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் மாயா பூர்ணிமா கிட்ட எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பேசிட்டு தான் வெளில போச்சு. மணி கிட்ட மட்டும் பார்த்து விளையாடுங்க, ஃபைனல்ஸ் வரணும், கப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீட்டா அந்த இடத்த விட்டு வெளில போயிருச்சு. இன்னைக்கு ரவீனா வெளியில போக வேண்டிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வெளியில போக வேண்டிய ஆள் கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கு மாயா தான் வெளில போயிருக்கணும். மாயாவை காப்பாத்துறதுக்காக ரவீனாவை அமிச்சிட்டாங்க. ஆனா ரெட் கார்டு தூக்குன விஷயத்துல மெயின் கல்பிரிட்ல ரவீனாவும் ஒரு ஆள் தான். சோ அதனால அவங்க எவிக்ட் ஆனதுல சந்தோஷம் தான். இதுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவர் தான் இன்னும் ஹைலைட். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு வரேன். சோ இந்த இடத்துல கமல் சார் ரவீனாவை மீட் பண்ணும்போது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருப்பாப்ல. எல்லாருமே இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. பட் நீங்க சிரிச்ச முகத்தோடவே இந்த இடத்த ஃபேஸ் பண்றீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு கடைசியா எல்லா கண்டஸ்டன்ஸையும் மீட் பண்ண வச்சு ஜாலியா இந்த இடத்துல இருந்து அனுப்பி வைப்பாப்ல. ஆனா ரவீனா போனது அங்க இருந்த தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேத்துக்குமே கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தது. 3 பேருமே லைட்டா எமோஷன் ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்து திரும்பவும் கமல் சார் வந்து ஒரு ஆள் எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆனா இதை நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல. இதுல முக்காவாசி பேர் அங்க இருந்தவங்க எல்லாம் நிக்சன் தான் வெளில போவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா மாயா வந்து நானே போறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி பயந்து தான் சார் உட்கார்ந்து இருந்தா அப்படிங்கிற மாதிரி அதிசயமா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கமல் சார் உடனே சரி ஓகே இப்ப அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு எவிக்ஷன் கார்டு எடுத்து காமிச்சு டக்குன்னு நிக்சன் அப்படின்னு சொல்றாப்ல. நிக்சன் பேர் வந்த உடனே ஆடியன்ஸோட கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி பிரதீப்பை சேவ் பண்ணும்போதும் அர்ச்சனாவை சேவ் பண்ணும்போதும் மட்டும்தான் இவ்வளவு கிளாப்ஸ் வந்தது. ஆனா ஒரு ஆள் எவிக்ட் ஆகும்போது வந்த கிளாப்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாப்ஸ்ல இந்த இடத்துல நிக்சன் நீ வெளில போடா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நிக்சன் பரவாயில்ல சில், நான் ஜாலியா போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக இருந்தாலும் வெளில காமிச்சிக்காம பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து வெளில வந்தாரு. ஆனா வெளில போறதுக்கு முன்னாடி அவரோட வன்மத்தை கொட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயின்லாம் இருக்கும், இத நேத்தே இவரும் மாயாவும் பிராக்டிஸ் பண்ணாங்க. நான் வெளில போற நிலைமை வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி விஷ்ணு கிட்ட கொடுத்துருவேன், அவர் தான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்படுவாரு, அதனால இதை வச்சு அவரை ஹாப்பியா ஃபன் பண்ணிட்டோம், இதை சொல்லிதான் அவரை குத்தி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்தே பேசினாரு. அதை தான் இன்னைக்கு வேலையா பார்த்தாரு. இது விஷ்ணுக்கு புரிஞ்சுது. பட் அவர் போறப்ப எதுவும் பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி டீசெண்டா அமைதி ஆயிட்டாப்ல. கடைசியா அங்க இருந்து வெளில வந்தாரு. வெளில வரும்போது கமல் சார் தம்பி பார்த்து இருந்துக்காங்க, வெளில போயிட்டு நிறைய பாட்டு பாடுங்க, இதுக்கு மேல உங்க லைஃப்ல அடுத்த ஜர்னி ஆரம்பிக்க போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. கடைசியில போறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்க வைப்பாங்க இல்லையா, அப்ப கூட இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு என்ன அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் மணி கிட்ட எல்லாம் பேசியிருப்பாப்ல. இவருக்கு புரியுதா இல்லையா அப்படின்னே தெரியல. இவரை வெளில தூக்குனது ஆடியன்ஸ், அது கூடவா இவருக்கு புரியல? இந்த இடத்துலயும் வன்மத்தை கொட்டுறாப்ல. இன்னும் 2 வாரம் தான் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேசிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் கமல் சார் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலையை இந்த இடத்துல முடிச்சுட்டு போயிட்டாப்ல. இது வரைக்கும் நடந்தது சம்பவம் இல்ல, நிக்சன் வெளியில போனது மட்டும் தான் ஹைலைட்டான ஒரு சம்பவம். இதுக்கு நடுவுல நடந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, மாயா பூர்ணிமாலாம் கமல் சார் கேட்ட கேள்விக்கு வன்மத்தை அங்கங்க கொட்டினாங்க. இன்ஃபேக்ட் விசித்ரா கூட நிறைய இடத்துல வன்மத்தை கொட்டினாங்க. ஆனா விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க எல்லாருமே நியூ இயர் அதுவுமா யாரையும் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. மணி மட்டும் தான் ரவீனா போனதுல கொஞ்சம் உடஞ்சிருப்பாப்ல, தினேஷ்னா அதை நல்லா அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் தேத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கும் பாத்தீங்களா சில சம்பவம், அதுதான் எல்லாமே ஹைலைட். மணியும் விஷ்ணுவும் பேசுவாங்க. மணி கிளியரா சொல்லுவாரு, அவன் போகும்போது கூட திருந்தல பாத்தியாடா, இன்ஃபேக்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயினை உனக்கு கொடுத்ததே நக்கலா தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு புரியுதுடா, பட் அவங்க கிட்ட போறப்ப என்ன பேச முடியும், அவன் இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒன்னுத்தையும் கத்துக்கல, நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அதை போனா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாப்ல. ஆனா அதான் உண்மை, போற போக்குல அவர் என்ன திட்ட முடியும், அதுக்காக தான் இன்னைக்கு அவர் அப்படியே பாலிஷ்டா வெளில அமிச்சாங்க. இல்ல அப்படின்னா குறும்படம் போட்டு இன்னும் கிழிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் விசித்ராவோட டிராமா இன்னும் அதிகமாகும். பெட்ரூம்ல உட்காந்து அழுவாங்க, என்னால தினேஷை ஏத்துக்கவே முடியாது, இவங்க யாரு அவரை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோ கண்டஸ்டன்ட் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாம், ஜஸ்ட் கேம் தான் மட்டும் பேசிட்டு அப்படியே விலகிடலாம். பட் அதை விடாம பர்சனலா அட்டாக் பண்றத தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னும் கூட தினேஷ் கிட்ட போய் சாரி கேட்கல. இத்தனைக்கு இந்த இடத்துல பூர்ணிமா வந்து அட்வைஸ் பண்றாங்க, அவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன வேணா பேசலாம், கேமுக்குள்ள பர்சனல் லைஃப் எடுக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல விசித்ராவால அதை ஏத்துக்கவே முடியல. என்னால அதை ஒத்துக்கவே முடியாது. இத்தனைக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அவரை நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ரவீனா பொண்ணு போகும்போது கூட அவருக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்டு ஒரு நல்ல அண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போகுது. என்ன பொறுத்த அளவுக்கு அவர் அப்படிதான், அவர் கெட்டவர் தான், அதனாலதான் நான் அப்படி பேசினேன். ஆனா என்ன மட்டும் எல்லாரும் தப்பு தப்புன்னு சொல்றாங்க, அவர் பேசுறதெல்லாம் வெளில போகவே போகாதா அப்படிங்கிற மாதிரி முதல்ல லேச ஆரம்பிச்சிருப்பாங்க. திரும்பவும் இந்த இடத்துல பர்சனலா நிறைய விஷயங்களை கிளற ஆரம்பிச்சிருவாங்க. பூர்ணிமா சொல்லுவாங்க, பட் இவங்க கேட்கறதாவே இல்ல. மேபி அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு நல்ல கொலிகா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல கணவரா இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே இல்ல. ஏன்னா அவர் என்ன எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கறத வச்சு என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவருடைய
பர்சனல் லைஃப பத்தி குத்தி பேசுறதுக்கு இவங்க யார் அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. அவ்வளவு பெரிய மனுஷன் வந்து பர்சனல் லைஃப பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்பவும் அவருடைய பர்சனல் லைஃப எடுத்து வச்சு குத்துறாங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு ஒருத்தர புடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா அவங்க தப்பு பண்ணாலும் சொன்னோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அதை திருத்திக்க முடியும். அதை விட்டு எல்லாருமே வேஸ்டா முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த வகையிலும் சரியா இருக்காது. சோ இந்த இடத்துல விசித்ரா பண்ணது தப்பு தான். திரும்பவும் பர்சனல் லைஃப் தான் அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா சொல்றாங்க இது தப்பு, பர்சனலா மட்டும் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ச்சனா வந்து கேட்பாங்க, என்ன மேம் எதுக்காக மேம் அழறீங்க அப்படின்னு கேட்க, இவங்களுக்கு அர்ச்சனாக்கு நேத்து சண்டே ஆயிடுச்சுல்ல, உடனே இல்ல நிக்சன் போனால அதனாலதான் அழறேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அர்ச்சனாக்கு புரிஞ்சிருச்சு, அதனால கம்முன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் விஜய் வர்மா எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பிடிக்கல அப்படின்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அவர் பிடிக்கவே இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டார்கெட் தான். ஆனா மாயா வந்து இந்த இடத்துல விடுங்க மேம் பிரியாணி வந்துருச்சு வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம நக்கலா கேக்குறாங்க. ஆனா பூர்ணிமாக்கும் மாயாக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் இவங்க தான். இவங்களை எவிக்ட் பண்ணாதான் அவங்க 2 பேரும் உள்ள இருக்க முடியும். அது மாயாக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். சோ அதுக்கான வேலையை இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது வரும் வாரங்கள்ல கிளியரா தெரிஞ்சிடும். ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளான் எல்லாம் போட போறாங்களாம். லைவ் பார்த்தாதான் அது என்ன கதை அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் கூட நான் வந்து விஷ்ணுவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாத்தியா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எந்த எண்ணம் அப்படின்னு தெரியல. வெளில வந்து விஷ்ணு வந்து கிளியரா சொல்லுவாப்ல, நான் வந்து அவங்க கூட இருந்தேன் ப்ரோ, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேல பயம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அவங்க கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளே ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி கேரக்டரே அசாசினேட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் அவங்க பக்கமே போல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாப்ல. தினேஷா தான் சொல்றாப்ல, பயப்பட தேவைடா ஒதுங்கி இருக்கும் அவ்வளவுதான் அப்படி மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவரும் அட்வைஸ் பண்றாப்ல. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆனா விசித்ரா இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. சோ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது இந்த வாரம் ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஓட்டிங் போல் வச்சோம் அப்படின்னா விசித்ராக்கு பயங்கரமான ஓட்ஸ் விழும். இத்தனைக்கு தினேஷ் கூட கம்பேர் பண்ணி போட்டா கூட தினேஷ் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் தான் கரெக்டா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி 90% மக்கள் சொல்றாங்க. சோ இதுல இருந்தே புரியுது விசித்ராவோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ண இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம விசித்ராவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக்கை போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அப்புறம் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.